ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷபராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திராதிபதி, விரையாதிபதி. நீங்கள் நிறைய வாழ்க்கை துணைக்காகவே செலவு பண்ணுவீங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியம், இல்லைன்னா அவங்களோட முன்னேற்றம், இல்லைன்னா அவங்களோட சந்தோஷம், இதுக்காகவே செலவு பண்ணுவீங்க. சாதாரண ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு திருமண யோகம் வந்ததுக்கு அப்புறம், மனைவியோ அல்லது கணவனோ வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய மாற்றங்களே இருக்கும் அவங்களுக்கு. அது வரைக்கும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஷ்டம ராசியில் இருந்தார். அஷ்டம ராசியில் இருந்துன்னு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார். குடும்பத்தில் குழப்பம், உத்தியோகத்தில் குழப்பம், ஜீவனத்தில் அதாவது தொழில் வியாபாரத்தில் குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம். ஆனாலும் குருவோட பார்வை கொஞ்சம் லைட்டாக கிடச்சதுனால சமாளிச்சிங்க. ஆனாலும் சனியோட பார்வை 10ஆம் பார்வையாக இருந்தது. செவ்வாய் உங்களோட அஷ்டம ராசியில் இருந்துக்கிட்டு அங்கே நேராக மீனராசி 4ஆம் பார்வையாக வேறு பார்த்தார். டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷனில் உங்களோட லைஃப் அப்படியே போச்சு ஏதோ. ஆனால் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் கொஞ்சம் ஃபேவராக இருந்ததுனால ரைட்டு. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு பேர். சரி, தனவரவை கொடுத்தாரா கொடுக்கல. ஏன் அப்படின்னா வக்ரகதியில் இருக்கார். உங்கள் ராசிநாதனுக்கு குரு பகவான் வக்ரகதி அப்படின்னாலும் சுக்கிர பகவான் பகை கிரகம். அவர் வக்கரத்தில் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னாலும் அந்தளவுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம்லாம் முன்னேற்றமே இல்லை, பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த அஷ்டமராசியை விட்டு விலகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்பாடா, நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் ஃப்ரீயாக. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் களத்திர ஸ்தானத்தில் இருந்தார், அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். ஏதோ டென்ஷனில் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் குரு வக்கரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். வக்கரம் அடைஞ்சு கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டார். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இந்த செவ்வாய் பகவான் உங்களோட பாக்யஸ்தானத்துக்கு இந்த பாக்யஸ்தானத்துக்கு வர்றதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் முதல்ல குறையும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஓயும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாகவே குறைஞ்சிடும். உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடி ஆகிடும். மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் கண்டிப்பாக காணாமையே போயிடும். நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மூடு உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாகவே வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு பிஞ்சு கூட சொல்ல முடியாது. அந்த வகையில் கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நெருக்கடிகள் குறையும். ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட அந்த கடனை குறைச்சிக்கணும். ஏகப்பட்ட கடன் இருந்ததுன்னா உங்களால் சர்வே பண்ண முடியாது. அடுத்தபடியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை, அடுத்தபடியாக துப்புரவு தொழிலாளித்துறை, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக சேரும். அடுத்தபடியாக 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சகாயாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 3ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது உங்களது முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகளை பெறலாம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அதிகமாகவே வரும். இந்த வேலையை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும்னு. அடுத்தபடியாக
தொழில் வியாபாரத்தில் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இது போயின்னு இருக்கும். கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். கூட்டாளிகள்கிட்ட, இந்த வாடிக்கையாளர்கள் இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும், பழகணும், அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி தான் ரொம்ப விசேஷம். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்கள் களத்திராதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மை வந்து சேரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பால்யகால சிநேகிதர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஏஜ் இல்லை, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுக்கு நெய் தீபமேட்டு வழிபாடுங்க. செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் அது போட்டு வாங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. சஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப நிகரானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ நல்லது, முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பிரீத்தி. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.